சொல்றாரு. முன்பு நள்ளிரவிலும் பெண்கள் சாலைகளில் தைரியமாக செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று பெண்கள் பாதுகாப்பு என்பது பட்ட பகலிலேயே பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. கூடவே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா அடிச்சாண்டி கூட இருந்த துரந்தர் 2ன்னு சொல்லி போட்டோவை போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியில். இதை விட பெரிய குற்றச்சாட்டு வேற என்ன ஒரு மாநிலத்துக்குள்ள கொண்டு வந்து சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு யூடியூப்பை திறந்தாலே ஸ்டாலின் மலரட்டம், தமிழ்நாடு நாசமா போட்டுன்னு ஒரு ஆடு வந்துகிட்டே இருக்கா. விளம்பரம் தான் ஃபுல்லாக, விளம்பர மாடல் தான். முழுக்க முழுக்க காசை கொடுத்து இவர்களுடைய பெருமையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தளபதியிலேருந்து அப்பா, அப்பாலேருந்து அண்ணன், அடுத்து என்ன வருவீங்க? இந்த அண்ணனும் எடுபடாது. ஏன்னா இங்கே அண்ணன் சொல்லி விஜய் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை அதுக்கடுத்து ஸ்டாலின் இளைய தளபதி மாறுவாரா? உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் தம்பி, நீங்கள் உதயநிதிக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரச்சம் எந்த அளவுக்கு இருக்குனாக்கா, நீங்கள் இது வரைக்கும் துர்காம்மா வந்து எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. இந்த முறை எலெக்ஷனுக்கு விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லிவிட்டு துர்காம்மா போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, கையிருப்பு வெறும் 5000 இருக்கு. நான் இல்லை, அங்கே தான் தம்பி எல்லாத்துக்கும் எரிச்சலாச்சு. கையிருப்பு வெறும் 5000 தான். பிரபா, நீங்கள் நம்ம சொல்கிறோம் காமனான ஒரு ஆள் கையிருப்பு வெறும் 5000 சொன்னால் பரவாயில்ல. கையிருப்பு 5000 தான். சொந்தமாக கார் இல்லை. ஸ்டாலின் எப்படி பயணிக்கிறார்? ஓலா புக் பண்ணி போகிறார். அப்படிதானே? அப்புறம் என்னத்துக்கு 500 கோடி என்கிட்ட வாங்கினேன், எங்கள் அப்பாட்ட வாங்க கேட்டாரா? லாட்டியை வந்து நீ வந்து இது பண்ணு, அதை குறை சொல்லுனாக்கா நாங்கள் திருட்டுத்தனமாக பண்ணல, லைசன்ஸ் வாங்கி பண்ணுறோம். அப்போ எங்கள்கிட்ட ஏன் 500 கோடி வாங்கினேன், நிதி வாங்கினீங்க என்கிட்ட வந்து கேட்குறல்ல. முதுகெலும்பு இருக்கால் திரும்ப கொடுப்பியா நீ? நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வரேன்னு சொன்னாரா? திரும்ப எலெக்ஷனில் போட்டிடுறேன்னு சொன்னாரா? ஏன் வெளியில் போனீங்க வேணான்ட்டு? உங்களை அடிச்சுட்டுல திருப்பி போயிட்டு அறிவிச்சுட்டு அப்போ திமுக உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்கும் தெரிஞ்ச பிறகும் எல்லா நபரும் உங்களுடைய அரசியலை செய்வதை விட்டுவிட்டு தலைவர் விஜய் குறித்தே நீங்கள் விமர்சிக்கிறேன்னாக்கா என்னடா அரசியல் பண்ணுறீங்க? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரபா. அரசியல் சூழல் களை கட்டி இருக்கிறது. தேர்தல் திருவிழா இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துரும்ண்ணே. தாவேக்கா குறித்தான பேசுபொருள் தான் இன்னைக்கு தமிழக அரசியலை தாண்டி நீங்கள் நார்த் இந்தியன் மீடியாஸில் போய் பார்த்தா கூட அங்கே டிவிகேனுடைய பேச்சு இருக்குது. இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்குது. சோஷியல் மீடியாவில் போஸ்டர்ஸ் பார்க்க முடியுதுண்ணே. ஒரு பெரிய விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்தவங்களுடைய டாட்டரே வந்து திரு விஜய் அவர்களை போய் பார்த்து பேசுகிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மூக்க அழகிரி அவங்க வீட்டில இருந்தே குரல் எழுகிறது பெண்கள் தரப்புல இருந்து. அப்படிலாம் பார்க்குறப்ப டிவிகேக்கு பெண்களுடைய ஆதரவு, குறிப்பாக ஆளுகிற தரப்புல இருந்தே ஆதரவு அதிகரிக்குதோங்கிற ஒரு எண்ணம் வருது. எப்படி பார்க்க? ஆளுகிற தரப்புல இருந்தே ஆதரவு இருக்குன்றதுக்கு ஒரு 3 உதாரணம். கருணாநிதியின் பேர் கொண்ட ஒரு நபருடைய மகள் தான் வந்து இன்னைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சது. டிநகரில் வந்து ஆதரவு தெரிவிச்சதாக இருக்கட்டும். ஸ்டாலினுடைய சொந்த அண்ணன் அழகிரி அவருடைய மகள் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. அவர் வந்தால் நிச்சயமாக அரசியல் மாற்றம் ஏற்படும். அதை தாண்டி வந்து அவங்க அப்பா சொன்னது தான், நான் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ்லாம் இல்லைன்றத மாதிரியான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். 3வது, கூடவே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா அடிச்சாண்டி கூட இருந்த துரந்தர் 2ன்னு சொல்லி போட்டோவை போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து நான் பார்த்த எடிட்டிங் வந்து காலங்காத்தால உனக்கு குறவழிக்கு சோத்தை போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க மேடையிலே வச்சுட்டு அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அப்படின்றதானது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். எனக்கு ஒரு விஷயம் அதில் ஷாக்கிங்காக, சாரி நான் இடையூறுக்கு பண்ணிக்கிறேன், அவங்க சொல்கிறப்ப சொல்லிட்டு இது ஒன்றும் இல்லை, இது ஒன்று தான் அவங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் சொன்னாங்க. இப்போ இதை விட வேறு என்ன ஒரு அரசு பண்ணணும்னு எனக்கு அந்த இடத்துல யோசனை வந்து. அதுதான் தம்பி, ஒரு பெண்களை பாதுகாக்க தவறிட்டு போதை கலாச்சாரத்தை மாணவ பிள்ளைகள் மத்தியிலையும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மீதும் திணிச்சிட்டிங்கனாக்கா டோட்டலாக அந்த சமூகமே வந்து நாசமாயிடுச்சு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பெண்ணை வந்து நீ இழிவுபடுத்தினாலே 7 தலைமுறைக்கு உனக்கு அந்த பாவம் சுற்றணும்ல. அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை கொடுத்துட்டு அவங்கள ஒரு அச்சத்துக்குள்ள உள்ளாக்கிட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வெட்டினாங்க பார்த்தீங்களா? மாடியில் படிச்சுட்டு இருந்த பொண்ணு படிச்சுட்டு எக்ஸாம் செமஸ்டருக்கு படிச்சுட்டு இருக்க பொண்ணை பாலியல் சீண்டல் பண்ணி ஒத்து வரலன்னு சொல்லி அவங்க வெட்டி கண்ணாப்பண்ணு வெட்டி போடுறான்.
2 ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம், இன்னொன்று வந்து அவங்க சொன்னது போல் பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் சொல்லலை. இது ஒன்று தான் உங்கள் மீது குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா, இதை விட பெரிய குற்றச்சாட்டு வேறு என்ன ஒரு மாநிலத்துக்குள்ளே கொண்டு வந்து சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னொரு விஷயம், வேலைவாய்ப்பு வந்து இங்கே பெரிய அளவில் பொருளாதாரமோ வேலைவாய்ப்போ இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இல்லையா? அப்படி கிடையாது தம்பி. 1.5 கோடி வட மாநிலத்தவர் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஓகே. பீகாரி மட்டும் 6 லட்சம் பேர். இப்போ அவனுக்கு ஓட்டுரிமை வேறு கொடுத்து வச்சிருக்காங்க. அவன் என்ன செய்ய காத்திருக்கானோ அது வேற இப்போ ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா பேரணி போகிறாங்க, வேலை இல்லைன்னா பேரணி போகிறாங்க திருப்பூரில். ஓகே. தமிழர்களை வெட்டி அடிக்கிறானுங்க. இவ்வளோ சென்னையிலேயே பாருங்களேன், இது சவுகார்பேட்டு ஒரு ஏரியாவா எந்த மாதிரி இருக்குது, இது ஜெயினுக்கு ஒரு ஏரியா, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சரி, அதை தாண்டி இந்த 1.5 கோடி நபர்களுக்கு வேலைவாய்ப்பு இங்கே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் தமிழில் இங்கே எல்லாருமே வேலைவாய்ப்பு இல்லாமல் ஒரு பக்கம் வந்து அதை குறை சொல்லிட்டு இங்கே பிடிச்சிட்டு படுத்து கிடக்கிறானாக்கா, இதைத்தான் தேர்தலில் வாக்குறுதியாக சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். 75% தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுக்கப்படும் அரசாணையாகவே நம்ம நாளைக்கு சொல்லிடுவோம் நாங்கள். இது எதுவுமே செய்யலை. அப்போது ஒரு பொருளாதார ரீதியாக நமக்குள்ளவே அந்த பணம் சுழன்று கொண்டிருக்க வேண்டியது 1.5 கோடி நபர்களுடைய அந்த காசு எங்கே போகும்? அவனுடைய ஸ்டேட்டில் போகும். ஓகே. அவன் என்ன பண்ணுறான்? அவன் மட்டும் தான் இங்கே வேலை செய்கிறான். அவனுக்கு 2 உருளைக்கிழங்கு ஒரு பச்சை மிளகா இருந்தால் போதும், அவன் மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம காலங்காலமாக அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பணம் முழுக்க அவங்க குடும்பத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். இங்கே இருக்க பொருளாதாரம் அங்கே நார்த்தில் தான் சுழண்டுக்கிட்டு இருக்கணும் பொழுது, இங்கே தமிழ்நாட்டை தொழில் வளத்தில் நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்க. இந்த சிறு குறு தொழில் எம்எஸ்எம்இன்றது ஒன்று இல்லாமல் பண்ணிட்டீங்க. கரண்ட் பில்லை வந்து அதிகமாக ஏற்படுத்தினால வந்து எல்லாமே தொழில் முடங்கி போச்சு. தம்பி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குளிக்கிறதுக்கு மோட்ரு போடுறது கமர்ஷியல்ன்றான் தம்பி. ஓகே. அப்படி காசு வாங்கிட்டு இருக்காங்க. அது எப்படி கமர்ஷியல் ஆகும்? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஒரு யூடியூப்பை திறந்தாலே ஸ்டாலின் மலரட்டும், தமிழ்நாடு நாசமாக போட்டுன்னு ஒரு ஆடு வந்துக்கிட்டே இருக்கா. விளம்பரம் தான் ஃபுல்லாக, விளம்பர மாடல் தான். முழுக்க காசை கொடுத்து இவர்களுடைய பெருமையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுத்த எந்த ஸ்டாண்டர்ட்லையுமே திமுகவால் ஒரு நிலைத்தன்மையே இல்லை. அவங்களால செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? காசை கொடுத்து கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்த முடியுது. அவர்களை எதிர்க்கக்கூடிய எவனாக இருந்தாலும் இங்கே தான் வந்து நிற்கணும்னு சொல்கிறதுக்கு ஏற்ப இவர்களை எதிர்த்து களம் கண்டு கலைஞரை வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே உட்கார விடாமல் தூக்கி வெளியில் அடித்து அதோடு போனவர் தான். அப்படி செஞ்ச விஜயகாந்த் அவருடைய கட்சியை இன்றைக்கி எங்கே போய் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க? அவங்கள்ட்ட போய் சரணடை வச்சிட்டீங்க. டார்ச்லைட்டை தூக்கி உடச்ச ஒரு மனுஷன் நீங்கள் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யாருக்காக? உதயநிதிக்காக. உதயநிதிக்காகவும் சேகர்பாபுக்காகவும். அப்போது கமலஹாசனையும் முடக்கிட்டீங்க. அப்போது இவ்வளவு எல்லாமே திமுக வந்து ஸ்ட்ராங்காக செய்யும். என்னது? கூட்டணி கட்சிகள் அளிக்கும். ஆனால் தான் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தோம், அது மூலமாக மக்கள்கிட்ட ஒரு அன்பை சம்பாரிச்சோன்றது காலங்காலமாக இவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், தளபதின்னு சொல்லி விஜய் வருகைக்கு முன்னாடி தளபதின்னு சொல்லி ஸ்டாலினை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களுடைய வருகைக்கு முன்னாடி இன்றைக்கி தளபதினாலே விஜய் மட்டும்தான்ற மாதிரி நீ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக டிசைட் ஆகிடுச்சு. நீங்கள் நெட்டில் தளபதினு போட்டலாம், அவர் ஃபோட்டோ தான் வருது. அப்போது அவர் என்ன பண்ணாருன்னா, தளபதின்ற பிராண்டை நம்ம இவ்வளோ நாள் கொண்டு வந்தாலும் எடுபடலை. விஜய் அவர்களுக்கு முன்னாடி நம்மளால் நிற்க கூட முடியல. அப்பாவை கன்வெர்ட் ஆகு மாற்றினாரா? அப்பான்னு ஒரு ஆப் கூட வந்து அன்பில் மகேஷ்லாம் வெளியிட்டார், ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி வெளியிட்டு அப்பான்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தாரு. அதுவும் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி என்ன மாற்றிருக்காரு? அண்ணன்றார். அண்ணன் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ தளபதியிலேருந்து அப்பா, அப்பாலேருந்து அண்ணன், அடுத்து என்ன வருவீங்க? இந்த அண்ணனும் எடுபடாது. ஏன்னா இங்கே அண்ணன் சொல்லி விஜய் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ ஒருவேளை அதுக்கு அடுத்து ஸ்டாலின் இளைய தளபதி மாறுவாரா? ஓகே. இவர்களுக்கு ஒரு நிலைத்தன்மையே இல்லை தம்பி. என்னன்னாக்கா, மக்களுடைய நிலைத்தன்மையில எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு அச்சம், ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பயம் இருக்கு விஜய் பார்த்து, அதனால தான் இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பயத்தினால தான் நிலைத்தன்மையே இல்லை. அந்த பயம் வந்து ஒரே காரணத்துக்காக தான் அவரை பார்த்து இந்த அடுத்தடுத்து ஸ்டாண்ட் போகிறீங்களே தவிர, தம்பி நீங்கள் உதயநிதிக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரச்சம் எந்த அளவுக்கு இருக்குனாக்கா, நீங்கள் இது வரைக்கும் துர்காம்மா வந்து எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. இந்த முறை எலெக்ஷனுக்கு விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லிவிட்டு துர்காம்மா போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே. நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ஒரு அச்சம் இருந்தால் குடும்பத்தில் துர்காம்மாலேருந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இன்றைக்கி அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் அத்தனை பேரும் தன் மகனுக்காக பிரச்சாரம் கொடுத்துக்கிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க ரோட்டில். பொழுது இந்த ஒரு மனுஷனோட இம்பேக்ட் சொல்லுவாங்கல்ல, 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எடுத்து அவன் தாண்ட தலைவன், அந்த மாதிரி 40 கட்சி சேர்ந்து எதிர்க்கிறீல சரியான தலைவன். நீங்கள் துர்காம்மா வீட்டுக்குள்ளே ஒரு விளாக் ஒன்று காட்டினாங்க. வெள்ளி பீரோவே வெள்ளியில், அது 30 லட்சமா 30 எவ்வளோ கோடியில் தான் அது ஏதோ மதிப்பு சொன்னாங்க. ஒரு பீரோவை வெள்ளியில் செஞ்சு அவ்வளோ வேலைப்பாடு செஞ்சு இருக்குன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் எலெக்ஷன் அஃபிடவிட் தாக்கல் செய்யும் பொழுது விஜய் அவர்கள் சொத்து மதிப்பு எவ்வளோ காட்டினார்? முதலமைச்சர்
உங்கள் அப்பா முதலமைச்சர், இப்போ இவர் முதலமைச்சர், அடுத்து வந்து வழி வழியாக இவ்வளோ சொத்து இருக்குது, ரெட் ஜெயின் மூவி அதுன்னு எல்லாம் வச்சிருக்கிற நபர் சொத்தே இல்லை. அதை தாண்டி கையிருப்பு வெறும் 5000 தான் இருக்கு. நான் இல்லை, அங்கே தான் தம்பி எல்லாத்துக்கும் எரிச்சலாச்சு. கையிருப்பு வெறும் 5000 தான். பிரபா, நீங்கள் நம்ம சொல்கிறோம் காமனான ஒரு ஆள் கையிருப்பு வெறும் 5000 சொன்னால் பரவாயில்ல, கையிருப்பு 5000 தான், சொந்தமாக கார் இல்லை. ஸ்டாலின் எப்படி பயணிக்கிறார்? ஓலா புக் பண்ணி போகிறார், அப்படிதானே? ஓகே தம்பி, இது முழுக்க ஓலா கதை சொன்னதுதான். இப்போ இது ஓலா கதையை தானே இருக்குது. நீங்கள் ஓலா தான் புக் பண்ணி போகிறோம், அடுத்து வந்து உதயநிதி வந்து ஊபர் புக் பண்ணி போவார், அவர் கையிலையும் காசு இல்லை. ஆனால் எப்படி இவங்களுடைய பேரனுக்கும் மகனுக்குமான இருக்கக்கூடிய இன்ப நிதிக்கு மட்டும் இவ்வளவு பணம் வந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, அதுக்கு இது வரைக்கும் அதை ஏன் யாருமே கேள்வி கேட்கல? தேர்தல் ஆணையம் மதியாக கேட்கணும்ல. நீங்கள் ரஜினி கமல் வச்சு படம் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் போட்டிங்க, ஒரு 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 ப்ரோமோலாம் வெளியிட்டுட்டீங்கன்னும் பொழுது அந்த பேரில் டிஃபரெண்ட் கார் இருக்குது. இதே மாதிரி தான் உதயநிதி முதல்ல வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி செஞ்சு அது பெரிய சர்ச்சையாச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போது இதுக்கெல்லாம் இவர்கிட்ட எங்கேருந்து பணம் வந்தது? ஓகே, சாமானிய வீட்டு பிள்ளைகள்கிட்ட எதுவுமே இல்லாமல் உங்ககிட்ட மட்டும் இருக்குனாக்கா, அப்போ அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஒட்டுமொத்த பணத்தையும் வேறு ஒரு நபர்கள் திருடி ஆட்டையை போட்டு அவங்க தன்னுடைய சொத்து மதிப்பை கூட்டிக்கிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபான்ற தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா பிரபா? எல்லாருக்கும் தெரியும் பாட்டிலுக்கு 10 ரூபா. அந்த பாட்டில் வந்து மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டில் வடநாட்டிலேருந்து வரவங்க கூட சொல்லுவாங்க அது 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு. ஓகே தம்பி, குப்பை பொறுக்கிறவன் கூலி வேலை செய்கிறவன் தான் அதை வந்து குவார்ட்டர் கொடுத்து வாங்கி குடிக்கிறான் அதிகமாக. என்ன, அவங்ககிட்டேருந்து ஒரு 10 ரூபா பிச்சை எடுக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய திருடனாக இருப்பேன்? அவங்ககிட்டேருந்து திருடி அப்படி. அப்போது இவனுங்கள் எப்படி பாருங்கள், நம்ம ஒரு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சேவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாமே அதுலேயும் திருடுற, இதுலேயும் இங்கே பாட்டிலுக்கு 10 ரூபாய் திருடுற. அப்போ திருடுவது மட்டுமே நோக்கமாக வச்சு ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து காலங்காலமாக போயிட்டு இருக்கிறான். அந்த திருடின பணத்தை வச்சு கூட்டணி கட்சிகள்ன்ற பேர் எல்லாத்துக்கும் காசை கொடுத்து அடிமைப்படுத்தி இவங்களுக்கு வந்து ஜால்ரா போட்டு இவன் தான் மண்ணன் மாமண்ணன் அப்படின்னு சொல்லி இவங்களை புகழ வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக ஒரு கட்சியை வச்சு உட்காந்துட்டீங்கன்னா அதான் திமுக. அப்போ அவர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கு சரியான தலைவன் இல்லாமல் எடப்பாடி போன்ற நபர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயலலிதா சொன்ன வார்த்தையை மறுபடியும் இவரே பேசிவிட்டு மக்களை நீ மன்னித்து விடுங்கள், நீ ஒருபோதும் பிஜேபியுடன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிஜேபி கூட போய் குத்த வச்சு உட்காந்துட்டு நாங்கள் ஸ்ட்ராங்கான கூட்டணிங்கிறாரு, எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்றாரு. டயர் நக்கின்னு பேர் வச்சவர் தான் கூட இருக்காரு. ஓகே, புரியுதுங்களா? இவரை முதலமைச்சர் ஆக்கிறது நான் தூக்கு மாட்டி தொங்கிடுவேன்னு சொன்ன டிடிவி தான் அவர் கூட உட்காந்துருக்காரு. இவங்களுக்குள்ளே இவ்வளோ முரணை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக தோல்வி சந்திச்ச பிறகும் பிஜேபி எவ்வளோ பெரிய மதவாத ஒரு கட்சி, அந்த மதவாதத்தை இங்கே எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்த பார்க்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அது தமிழ்நாட்டுக்குள்ளே எடுபடலை அப்படின்ற பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எம்பியோடைய விகிதாச்சாரத்தை கூட்டுவதற்கு இன்றைக்கு வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணுவதற்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. அப்போது சவுத் சைடில் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியலது போகிறோம். அவங்களுடைய ஆட்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துவதன் மூலமாக அவன் என்ன செய்வான், மறுபடியும் வந்து 29 பிஜேபியே வந்து ஆட்சி கட்டில் உட்கார வைக்கிற மாதிரி செஞ்சிருவான் இந்தியா முழுக்க. அப்போது உட்காந்துட்டானாக்கா அதுக்கு அவன் நினச்சது செஞ்சிருவான். அதுக்கப்புறம் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே தண்ணி. நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்னால் கூட கேம்பால் தான் வாங்கி குடிக்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வருவானுங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஆர்எஸ்எஸோடைய சித்தாந்தம் என்ன அவன் நினச்சானா, இந்தியாவை ஹிந்துத்துவ நாடாக அறிவிக்கணும். அதற்கான வேலை செய்யும். அப்போ எவ்வளோ பெரிய கலவரங்கள் உண்டாகும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் பெண்களை நிர்வாணப்படுத்துவதாக இருக்கட்டும், மாட்டை வித்தவனை அடித்ததாக இருக்கட்டும், சிறுநிறுத்தை குடிக்க வச்சதாக இருக்கட்டும், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சதாக இருக்கட்டும், புல்டோசரை வச்சு இடிச்சதாக இருக்கட்டும், இப்போ இது போல் இந்த மதவாத ஒரு பிளவுவாத வேலையை அவன் செய்வான். அப்போ அதற்கான வேலையை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே நீங்கள் திமுக பேரளவில் கண்டிக்கிற, பேரளவில் நடிக்கிற. ஒன்று யார் ஃபஸ்ட்டு வச்சு வெள்ளை கொடியை தூக்கிட்டு போக சொன்னா? ஓகே, இதானே ஒன்று வெள்ளை கொடியை தூக்கிட்டு இன்னைக்கு கருப்பு கொடி கட்டுறாரு. எப்படி எடுப்படும்? மோடி வரும்பொழுது நீ காட்டியிருக்கணும், கருப்பு பலன் விட்டுருக்கணும். அப்போ நீ என்ன சொன்னீங்க தெரியுமா? திமுக காரன் டிஆர் பாலு பையன் இருக்காப்புல பாருங்கள், டிஆர்பி ராஜா வரைக்கும் மோடி வருவது தமிழ்நாட்டின் பெருமை பேசுனீங்களே வெக்கம் இல்லாமல். அப்போது இவ்வளவு பேரும் நீங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நபருக்கு பயப்படுறீங்க, அச்சப்படுறீங்கன்னா ஒரே காரணம், அவ்வளவு ஊழல், அவ்வளவு திருட்டுத்தனம், அவ்வளவு வழக்கு. நீ வழக்கு இல்லாமல் இருந்தால் நீ தைரியமாக நிற்கலாமா? ஓகே, நீங்கள் வந்து நல்லகண்ண ஐயா மோடிக்கு பயந்தாரா? அப்துல் கலாம் ஐயா பயந்தாரா? யாருக்கு பயந்து? யாருக்கும் பயப்படலையா? சுதந்திரமாக இருந்தாங்க. ஓகே, யாரும் பயப்படல. ஏன்னா ஊழல் செய்யலை, நேர்மையாக இருந்தாங்க. 2 பேரும் எளிமையாக நேர்மையாக வாழ்ந்தாங்க. நீங்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு எனக்கு தெரியும், உலக நாடுகள் வந்து எத்தனை மில்லியன் நாள் காசு கொடுக்க தயாராக இருந்தான். தன் நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் கொடுக்குற இங்கே வந்துருங்கன்னு தாங்கினாங்க. போகலை மனுஷன். கடைசி வரைக்கும் இந்த மாணவர்கள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்து அப்படி ஒரு வாழ்ந்து காமிச்ச மனுஷன் நேர்மையை நின்னார்ல, யாருக்கும் பயப்படல. இல்லை
உலக நாடுகள் அவ்வளோ ஆஃபர் கொடுத்தும் போல இல்லை. இவங்களுக்குலாம் அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்து வச்சிங்களேன், திமுக கட்சியை கழிச்சு ஓடி போயிடுவாங்க. ஓகே, உலக நாடுகள் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன், இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னாக்கா போயிடுவாங்க. இப்போவே சும்மாவே ஒரு ஆள் துபாய்க்கும் ஒரு ஆள் வந்து லண்டனுக்கு அங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறதா தான் பேச்சா இருக்குது. ஓகே, இல்லை நான் சொல்ல, சமீபத்தில் பார்க்க முடிஞ்சது சார்லஸ் மார்ட்டின் சொல்லியிருந்தார். அவர்லாம் உச்சபட்சமாக வந்து இது பண்ணுறாரு. அதுக்கு ஒரு பய பேசலையே. நீ ஆனா உனா விஜய் அவர்கள் ஒன்று சொன்னாக்கா முந்திக்கிட்டு வரையில சரியான முதுகெலும்பு ஆம்பளை, முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஆண்கள் அவர் சொன்ன வார்த்தை என்ன, அப்புறம் என்னத்துக்கு 500 கோடி என்கிட்ட வாங்கினேன், எங்கள் அப்பாட்ட வாங்கினேன் கேட்டாரா? லாட்டியை வந்து நீ வந்து இது பண்ணு, அதை குறை சொல்கிறனாக்கா நாங்கள் திருட்டுத்தனமாக பண்ணல, லைசன்ஸ் வாங்கி பண்ணுறோம், அப்போ எங்கள்கிட்ட ஏன் 500 கோடி வாங்கினேன், நிதி வாங்கினீங்க என்கிட்ட இருந்து கேட்குறாருல்ல. முதுகெலும்பு இருக்கால் திரும்ப கொடு, கொடுப்பியா நீ? தம்பி ஒருத்தன் போடுற சோத்தையும் கொடுத்த காசையும் சொல்லி காட்டுறான்னு நம்ம தூக்கி முட்டடிஞ்சிருவோம்ல. திமுக செய்வியா நீ? செய்வதுக்கு அந்த திராணி இருக்கா? நீ செய்ய மாட்டே. அப்போது இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், டு தி கோர் பர்சனலாக விமர்சிக்கிறாரு. என்னது, குடிக்கிற, நைட்டு முழுக்க வந்து இது பண்ணுற, அப்பா போய்க்கு துபாய் போகிற, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் லவ் பண்ணுற, அந்த லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு தற்கொலைக்கு போகிற அப்படின்னு பர்சனல், அது நமக்கு தேவையில்லைனாலுமே. ஆனால் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி பேசலை, அன்பில் மகேஷ் ஆனால் அங்கே வந்து படித்து சொன்னேன்னு கேட்டிங்களா, நடிச்சல, இப்போ ஏன் பேசலை? உன்னுடைய நண்பர் துணை முதலமைச்சரை பற்றி பேசுகிறாங்க, டிஆர் பாலு மகன் டிஆர்பி ராஜா பேசலை. திமுகலேருந்து ஆனா வீரவசனம் பேசுவாங்கல்ல எல்லாரும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் நேரம் ஊன்னு வரிஞ்சிக்கிட்டு வரையிலடா, ஒருத்தன் பேசலை. அந்த ஆள் சொன்னது, அப்போது அவர் சொன்னது உண்மைன்னு தெரியுது, காசு வாங்கியிருக்கு. அப்போ இதை தாண்டி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீ அமைதியாக போகிற, நீ அடிமைப்பட்டு கிடக்கிற, மேலே இருக்கணுக்குன்னு பொழுது நீ என்ன இங்கே கருப்பு கொடி காட்டுறது, இங்கே நீ நாடகம் போகிறேன்னு கேட்குறேன். ஓகே, நாடாளுமன்ற விகிதாச்சாரத்தை அவன் மாற்றுவதற்கான வேலை செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள். அண்ணன் திரும்ப வந்து எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்துட்டு நீங்கள் விஜயை கொடுத்து இன்னமும் பிஜேபியோட பிடிஎம் நீ சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். முதல்ல பிஜேபியோட கூட்டணியில் வச்சு தான் நீங்கள் எம்பி ஆனீங்க, கரெக்டாக? அவ்வளோ ரோசர் காலம் இன்றைக்கி போயிருக்க கூடாதுல்ல. இந்த நொடி வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. சட்டமன்றத்துக்குள்ளே வரேன்னு சொன்னாரா? திரும்ப எலெக்ஷனில் போட்டிடுறேன்னு சொன்னாரா? ஏன் வெளியில் போனீங்க வேணான்ட்டு? உங்களை அறிவிச்சிட்டு திருப்பி போயிட்டு அறிவிச்சுட்டு அப்போ திமுக உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்கும் தெரிஞ்ச பிறகும் எல்லா நபரும் உங்களுடைய அரசியலை செய்வதை விட்டுவிட்டு தலைவர் விஜய் குறித்தே நீங்கள் விமர்சிக்கிறேன்னாக்கா என்னடா அரசியல் பண்ணுறீங்க? அப்போ இவரை எதிர்க்கிறது தான் ஒட்டுமொத்த அரசியல்னா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். நம்ம சரியாக தான் போகிறோம். நம்ம திருட்டுத்தனம் பண்ணல, மக்களுக்காக வந்து நிற்கிறோம். அப்போ இவரை எதிர்க்க மக்கள் பலம் கூடிக்கொண்டு இருக்கிறது. மக்களுடைய தலைவனாக தூக்கி கொண்டாடிக்கிட்டே இருக்கிறான். தேர்தல் கமிஷன் ஊருக்குள்ளே வந்து சென்னைக்குள்ளே பேசக்கூடாது நீ தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறனாக்கா உனக்கு அது வேலையே கிடையாது. எலெக்ஷன் எடுத்து பேசுறது தான் அனுமதி கொடுக்கணும். ஆனால் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு மனிதனை இந்த அளவுக்கு ப்ரெஷரைஸ்ட் பண்ணுறீங்கல்ல. அதிகமான டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எப்படி வந்து காலத்தில் வந்து மிக மேன்மை பெற்ற மனிதர்களாக வந்தாங்கன்னு வரலாறு பேசும். அப்படித்தான் வந்து நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விகிதாச்சாரத்தை பெற்று தமிழ்நாட்டுகளை ஆட்சி அமைக்கிறதுக்கும் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்கிறதுக்குமான இப்போ வழிவகை வந்து இருக்கணும் பொழுது நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு விஜய் அவர்கள் சிஎம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி தான் இப்போ அங்கேயும் இருக்குது. ஓட் போலிங் 91% போயிருக்கு தம்பி. தமிழ்நாடை விட இன்னும் பிரகாசமாக இருக்குன்றாங்க அங்கே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவருக்கான வளர்ச்சி நீங்கள் யாரும் தடுத்துட முடியாது, அவரை எதிர்த்து. ஆனால் உங்களுடைய கெரியரில் மக்கள் பார்வையில் நீங்களாம் என்னடா அரசியல்வாதின்னு காரி துப்புற மாதிரி இருக்கா இல்லையா? நேர்மையான விஷயத்தை பற்றி பேசல, தவறுக்கு நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்கல, பணத்துக்காகவும் சீட்டுக்காகவும் அடிமைப்பட்டு ஒரு கட்சியிட்ட போய் நிற்கிறீங்கன்னும் பொழுது எவ்வளவு மோசமான அரசியல் செய்த நீங்கள் எங்கள் தலைவரை குறித்து விமர்சிக்க கூடாதுன்னு தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் காலத்தில் நிற்கிறோம். யங்ஸ்டர்ஸை மீறி, இந்த இளைஞர் பட்டாளத்தை மீறி நீங்கள் அரசியலில் ஒன்றுமே கழட்ட முடியாது தம்பி. இவர்கள் இந்த பக்கம், விஜய் அவர்கள் பக்கம். ஒரே ஓப்பன் சேலஞ்ச் பிரபா, திமுக அதிமுக 2 பேரும் வந்து மறைமுக கூட்டணி இருக்கல, நேரடியாக கூட கூட்டணி வச்சுக்க, ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணு, நீங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மாநாடு போடு, இல்லை ஒரு கூட்டம் நடத்து. விஜய் அவர்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரே நாள் ஒரே நேரம், மக்கள் யார் பக்கம் வரான்னு பார்ப்போம். அதை மட்டும் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு செஞ்சுக்கடா பார்க்கும். இல்லை 2 பேரும் ஒவ்வொரு நாள் கூட நடத்திக்கேன். திமுக ஒரு இடத்துல நடத்து, அதிமுக ஒரு நடத்துறது, விஜய்க்கு ஒரு டேட்டு கொடு, அதே டேட்டு அதே டைமிங் ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணு. மக்கள் யார் பக்கம் வந்து நிற்கிறான்ட்டு நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிடும். அப்போது மக்களுடைய பார்வையில் தளபதி விஜய் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பொழுது, மக்கள் பேரன்பை சம்பாரிச்சிட்டாரும் பொழுது, கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பாண்டிச்சேரியோடைய அந்த ஓட்டு பேங்கிங் வந்து நமக்கு இப்போ காட்டிருக்கணும் பொழுது இதுதான் முதல் வெற்றி. 70 வருஷமாக நீங்கள் எடுத்ததை ஒரே நல்ல தலைகுப்புறம் மாற்றிட முடியாது. ஆனால் மெல்ல 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 இந்த இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்தி அரசியலுக்குள்ளே வர வச்ச விஜய் அவர்களால் பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியும். எல்லா தேர்தல் சமயங்கள்லையும் எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் அறிக்கையில் தான் கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் தான் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதில் பார்க்குறப்ப கூட பெண்களுக்கு 2500 ரூபாய், மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீ அப்படியெல்லாம் சொல்லியிருந்தார். நீங்கள் தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? எந்த நோக்கத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஹெச்டி படிப்பதற்கெல்லாம் 20 லட்சம் கடன் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வந்து
சிறு குறு தொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இ பண்ணக்கூடிய நபர்களுக்கு கடன் இல்லாத 20 to 25 லட்சம் கொடுக்குறதா இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளத்தை மேம்படுத்துவதற்கான வழிவகை. மாணவர்களை வந்து படிச்சுட்டு நீங்கள் குடிக்கிறதோ சண்டை போடுறதோ இல்லாமல் அவர்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு அதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போகிறதா இருக்கட்டும். எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் தம்பி. ஆனால் அதை சொல்லி முடிச்சுட்டு விஜய் அவர்கள் சொன்ன விஷயம், எல்லாருமே என்னை நேசிக்கிறீங்கல்ல, உங்கள் வீட்டு வாசலில் வந்து விசில் கோலம் போடுங்கன்னாரு. அது எந்த அளவுக்குனாக்கா நம்ம ஆளுங்க சொல்லாமலேயே நீங்கள் இந்த பொங்கலுக்கு இருக்கக்கூடிய வீடியோ வந்திருக்கு தம்பி. பொங்கலில் இப்போவும் வைரலாக போகுது. இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடியே கடந்த பொங்கலில் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு கோலம் போட்டிருந்தாங்க வீட்டுக்கு வெளியில். இப்படி ஒரு கோலத்தை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் குழந்தைகள் மத்தியில் இந்த வார்த்தை ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சு. அதேமாதிரி 2 பேருக்கு தான் போட்டின்றதும் இன்றைக்கி பரிச்சயம் ஆயிடுச்சு. குழந்தைகளை ஒன்று திமுக இன்னொன்று டிவிக்கேன்றதை ரொம்ப தெளிவாக எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு இடமும் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கோலம் போடுங்கன்னு சொல்லும் பொழுது இவன் வந்து வரும்பொழுது அது என்னன்னாக்கா வாசல்லே வந்து தடுக்கிறதுக்கான அது ஒரு வழி. ஓகே, இது ஏன் ஏன் இந்த டிவிக்கே இதில் வந்து திமுக இருக்கக்கூடிய எத்தனை பேர் வீட்டுக்கு வெளியில் அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து விசில் சின்னத்தை போட்டு வைக்க போகுதுன்னு தெரில. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம்ண்ணே. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தாவேக்கா குறித்தும் இந்த தேர்தலில் போயிட்டு இருக்க விஷயங்கள் குறித்தும் பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிண்ணே. நன்றி தம்பி.